நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கிறோம். இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மாதிரியாக தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்களே, நீ பேசாமல் இரு, நான் பேசாமல் இருக்கிறேன், உன்னோட ஆதாரம் இருந்தால் வழக்கு போடு என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டுல கடும் வாக்குவாதங்கள், வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. பலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றிருக்குது. யாழ்ப்பாணம் தையொட்டி சட்டவிரோத விகாரையின் நிலைப்பாடு குறித்து ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவனந்த ராஜாவிடம் கஜேந்திரகுமார் கேள்வி எழுப்பியிருந்தார். மன்னிக்கவும், கஜேந்திரன் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அவர், இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி மட்டத்தில் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்ற விடயத்தையும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில குறித்த விகாரைக்கு ஆதரவாக காவல்துறையினரும் இராணுவத்தினரும் செயற்படுவதுடன் காணி உரிமையாளர்கள் செயற்படுவதுடன் உரிமையாளர்களுக்குள்ளே நுழைய அனுமதி இல்லை என்கின்ற விடயமும் சொல்லப்பட்டிருந்தது. பாதுகாப்பு வழங்குவதாகவும் தங்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்குகளை போடுவதாகவும் அவர் இந்த இடத்துல கஜேந்திரன் சுட்டி காட்டியிருந்தார். இந்த நிலையில அங்கு குறுக்கிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, காவல்துறை உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் காவல்துறைக்கு எதிராக நீங்கள் வழக்கு போட்டிருக்கலாம் என தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த கஜேந்திரன், எல்லா விடயத்துக்கும் வழக்கு போட முடியாது என பதிலளித்த போது, எனக்கு யாரும் அடித்தால் எனக்கு வழக்குக்கு போக முடியாது என்று சொன்னால் அவர்களை சுட முடியுமா என அர்ஜுனா கேள்வி எழுப்பியிருந்தார். அதனையடுத்து சபையில கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில தான் பலாலே காவல்துறையினர் இனவாதமாக செயற்படுகின்றார்கள் என கஜேந்திரன் தெரிவித்திருந்த நிலையில, நீங்கள் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்காதீர்கள், என்னிடம் ஆதாரம் இருக்கின்றது என அர்ஜுனா சொல்லியிருந்தார். இதற்கு பதிலளித்த கஜேந்திரன், அர்ஜுனா, நீ பேசாமல் இரு, உன்னிடம் ஆதாரம் இருந்தால் நீ போய் வழக்கு போடு, தேவையில்லாமல் கதைக்க வேண்டாம் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில சபையில் மீண்டும் வாக்குவாதம் வலுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உண்மையிலேயே ஒரு ஜனாதிபதி தேர்தல், அதன் பிற்பாடு நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றிருந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவாகப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் பலவிதமான, அதுவும் தாயகத்தை மையப்படுத்தி அதிக அளவிலான குழப்ப நிலைகள் உண்டு பண்ணுவதையும், குழப்ப நிலைகள் இடம்பெறுவதையும், அநாகரிகமான பேச்சுக்களை பாவிப்பதையும், சொற்களை பாவிப்பதும் தான் அதிகமாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக நாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் அபிவிருத்தி குழு கூட்டங்களாக இருக்கட்டும், பிரதேச செயலக கூட்டங்களாக இருக்கட்டும், ஆங்காங்கே இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெறுகின்ற பொழுது அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல ஒரு வாக்குவாதம் இல்லாட்டி வாத பிரதிவாதம் இடையில ஒரு தீர்வெடுக்காமல் முடிவுறுகின்ற ஒரு தன்மை இல்லை என்று சொன்னால், எங்கு என்று எண்ணி பார்ப்பமாக இருந்தால் ஒரு சுமூகமான முடிவு, ஒரு ஒழுங்காக அந்த கூட்டம் இடம்பெற்றிருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் எண்ணுவோமாக இருந்தால், ஆங்காங்க ஒரே ஒரு நாள் இல்லாட்டி 2 நாட்களை தான் நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் சார்ந்து பார்க்கின்ற பொழுது அதிக அளவிலான தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள், தேவையில்லாமல் ஒருவரை தாக்குகின்ற நிலைப்பாடுதான் அதிகமாக இருக்குது. அந்த வகையில தான் இன்றைய நாளும் ஒரு வாத பிரதிவாதம் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக மக்கள் பிரதிநிதிகள், மக்களுக்காக நீதியை பெற்றுத் தரக்கூடியவர்கள் இவ்வாறு செய்வார்களானால் தாயகத்தினுடைய நிலைப்பாடு என்பது இன்னும் கேள்விக்குறியாக இருக்கும். இத்தனை யுத்தம் முடிவுற்று இத்தனை ஆண்டுகளாகியும் அரசியல் அபிலாசிகளுக்காக வேண்டியும், அரசியல் உரிமைகளுக்காக வேண்டியும், தங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டியும், எங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு தீர்வு வேண்டியும் தொடர்ச்சியாக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதையும், இற்றை வரைக்கும் தமிழ் மக்கள் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் மறந்துவிட முடியாது, மறக்கவும் இயலாது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒன்று பெற்றுத்தர வேண்டும் என்று வந்தவர்கள் கடைசியில தங்களுக்குள்ளே ஒற்றுமையின்மையினால இவ்வாறான வாத பிரதிவாதங்களை உண்டு பண்ணி, வாக்குவாதத்தை உண்டு பண்ணி, அங்கு தெற்கை மையப்படுத்தி இல்லாட்டி நாடாளுமன்ற அமர்வுகளில் இவர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு கேலியாக எள்ளி நகையாடுகின்ற தன்மைகள் எல்லாம் அதிகரித்திருக்கிறது. ஆகவே மக்கள் பிரதிநிதிகளாக சற்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். மக்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள், அதையும் எடுத்து ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு மற்றொரு பதிவூடாக சந்திப்போம். வணக்கம்.